தமிழக அரசியல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கிடையாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ரெய்டுக்கு பயந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரசுடன் கூட்டணி வைத்த கட்சிதான் திமுக என விமர்சித்தார். தமிழகத்தில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி என கூறியவர் 2026 தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியமைக்கும் என கூறினார். தமிழகத்தின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். 2025 அருமையான ஜோக்கே தான். அதிமுக திமுக தான் போட்டி. நான் தான் சொல்லக்கூடாது. களத்திலே கிடையாது, அவங்க களத்திலையும் கிடையாது, இனத்திலையும் கிடையாது, எந்தலையும் கிடையாது. களத்தில் நிக்கிறது அதிமுக கூட்டணியா திமுக கூட்டணியா? வெல்ல போவது யார்? அங்க நிக்கிறது மதம் கொண்ட யானை. அதிமுக எடப்பாடி பின்னாடி சினம் கொண்ட சிங்கமாக எடப்பாடி நிற்கிறார். சினம் கொண்ட சிங்கத்தோடு தோற்று ஓடும் மதம் கொண்ட யானை. இதுதான் வரலாறு படைக்கும். அதிமுக வெல்லும், ஆட்சி அமைக்கும், எடப்பாடி முதலமைச்சராவார். ஆக எல்லா வழியிலும் பாதிக்கப்படுகின்ற மக்களை பாதுகாக்கின்ற தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர் தான் முதலமைச்சராக வர வேண்டும். சட்டமன்றத்தில் இன்னைக்கு கதாநாயகராக இருக்கிறார். திமுக ஆட்சியை இனிமே நீங்கள் பிடிச்சு தாங்க முடியாது. அது கவிழ்கின்ற கப்பல், மூழ்கின்ற கப்பல், முடிந்து போன கப்பல். ஆகவே அதை இனிமேல் செய்ய முடியாது. அதிமுக இன்னைக்கு பேருநடையோடு எடப்பாடியார் தலைமையில் அருமையான கூட்டணி அமைத்து வெற்றி நடை போடுகிறது. இந்த கப்பல் கரை சேரும். இதுல ஏறுறவங்க ஏறிக்க வேண்டியதான். அது ஏற போய் சென்னை துறைமுகத்தில் போய் கோட்டைக்கு போய் நின்று